உலகத் தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா, இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி USA நடத்துகின்ற ஒரு சிறப்பு நிகழ்விலே எமது பெருமதிப்புக்குரிய சகோதரரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவர் யார் என்று உங்களுக்கு தெரிவதற்கு ஈச்சை மரத்து இன்பச் சோலையிலே என்ற அற்புதமான பாடலை பாடிய ஷேக் முகமது அவர்களுடைய மகன், ஒரு அற்புதமான பிள்ளை. அதாவது சமூக நலத்தின் மக்களிடத்திலே மக்கள் தொண்டாற்றுகின்ற, மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும், அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும் வாழ்கின்ற காலத்திலே என்ற குறிக்கோளோடு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு முன்னின்று உழைத்தவர் என்ற பெருமைக்குரியவர் எங்களுடைய அன்புக்குரிய ஐயா. உங்களுடைய பெயரையும் இது சம்பந்தமான நிகழ்வையும் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் முனைவர் SM ரஸ்மி ரூமி. நான் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து வருகிறேன். என்னுடைய தந்தையார் சங்கநாத செம்மல் காயல் AR ஷேக் முகமது அவர்கள்தான். ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் அந்த பாடலை பாடியவர். தமிழகத்து தர்காக்களை காண வாருங்கள் என்ற பாடலை பாடியவர். கப்பலுக்கு போன மச்சான் என்ற பாடலை பாடியவர்கள் போன்று 1300க்கும் மேலே இஸ்லாமிய பாடல்களையும் பாடியுள்ளார் என் தந்தையார். அது மட்டுமல்லாமல் சினிமாவிலே முதலாக புரட்சித் தலைவர் MGR அவர்களுக்கு சிரித்து வாழ வேண்டும் என்ற படத்தில் உலகமென்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் என்ற ஒரு பாடல் வரும். அது TMS சவுந்தரராஜன் அவர்களும் P சுசீலா அவர்களும் பாடினார்கள். அதில் ஒரு 7 கட்டை 6.5 கட்டைக்கு மேலே அதில் ஒரு சாங் வரும். அது ஒரு பஞ்சாபி ஸ்டைலில், மண்ணில் மறைவாக என்ன விதை போட்டாலும் போட்ட விதை என்னமென்று மரம் வளர்ந்து காட்டாதோ, தன்னை கணக்கென்று காரியத்தை செய்தாலும் காண கணவன் காட்டி வைக்க மாட்டானோ அப்படின்னு அந்த பாடல் வரும். அது ஃபஸ்ட்டு படம். ரெண்டாவது படம் KJ ஜேசுதாஸ் அவர்களும் என் தந்தையாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடினார்கள். மூன்றாவது படம் புரட்சி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முதலாவது படம் அபூர்வ ராகங்கள். அந்த படத்தில் கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள், விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத உறவாகுமே, தலைமாறு கால் மாறுமே, இங்கு சொந்தங்கள் தடுமாறுமே. இந்த கலைத்துறைக்குள் அவர்கள் வந்தாலும் கூட இன்றைய இந்த விழா என்பது அதில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய அருமை சகோதரர், மக்களுக்காக உழைக்கின்ற 2 பேருக்கு இந்த விருதும் மதிப்பளிப்பும் கிடைத்ததையிட்டு நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே நாடு கடந்த தமிழீழ அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற எனது அன்புக்குரிய அண்ணன் என்று சொல்லலாம் பாலா அண்ணா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு சகோதரர் அருள்மொழித்தேவன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த விருதுகள் கிடைப்பது மட்டுமல்ல, மக்களுக்கானவர்கள் என்று நீங்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். அதாவது இந்த பாலா அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட அவருடைய சேவைகளை இந்த உலகத்தமிழ் பல்கலைக்கழகம் இன்டர்நேஷ்னல் அச்சீவர் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அதை அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவருடைய சேவைகள் மிக ரொம்ப அளப்பரியமான ஒரு சேவைகள். இவருக்கு நம்ம இந்தியாவில் கூப்பிட்டு நம்ம விருது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆகையால் இந்த பிரான்ஸ் நாட்டிலே நம்ம அமீருதீன் ஃபரூக் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த வேளையிலே அவருக்கு இந்த கௌரவ முனைவர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் அந்த கௌரவ முனைவர் பட்டத்தை அவருக்கு வழங்கினோம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அவருக்கு கொடுத்து. கிட்டத்தட்ட மிகப்பெரிய சமூக சேவகர், சமூக ஆர்வலர்.
அதை அவருடைய பிள்ளைகள் கூட அப்படித்தான். சரி, இப்பொழுது அருள்மொழித்தேவன் அவர்கள் தேவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஆண்டுகளாக வந்து என்னுடைய நண்பர் மூலம் அவர் எனக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாளர். அவருக்கும் ஒரு விருது, அதாவது அமெரிக்கன் ஜனாதிபதி பெயரில் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அது முடியல. அது ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. இப்போ அவர் பேர் உள்ள அவார்டை வந்து பிரான்ஸ் நாட்டில் நம்ம வந்து அவருக்கு வழங்கியிருக்கிறோம். டாக்டர் ஆபிரகாம் லிங்கன் விருது. அந்த விருது அவருக்கு கொடுத்தது வந்து மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இல்லை, இந்த விருதுகள் கிடைப்பதால் எங்களை போன்றது அல்லது எதிர்கால சந்ததியினர் வந்து இன்னும் அவர்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது. சமுதாயத்துக்காக, மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, எதிர்கால சந்ததிக்காக உழைக்கின்றபடியால் இந்த விருதுகள் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நிச்சயமாக. இப்போ வந்து ஒரு விருது வந்து நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மற்றவர்களும் பார்ப்பாங்க. பார்த்து வந்து நம்மளும் அதே மாதிரி நம்ம செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய வந்து சமூக சேவையில் ஈடுபடணும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும். இப்போ வாங்கிய நபருக்கும் நம்ம இந்த விருதை வாங்கிட்டோம், இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. நிச்சயமாக உங்களை போன்றவர்கள், இப்படிப்பட்ட எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பல நாட்டவர்களும் பெற்றுக்கொண்ட இடத்தில் எங்களுடைய மக்களும் அதுக்கான தகுதியோடு இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களை போன்றவர்கள் இன்னும் உழைக்க வேண்டும், இன்னும் தேடுங்கள். இந்த தேடல் வந்து அடுத்த சந்ததியும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய டிஆர்டியில் கூட நேரலையாக இந்த நிகழ்வு போய்கொண்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த விழாவையும் மிக சிறப்பாக, ஒழுங்காக நாங்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இதை செய்திருந்தீர்கள். அந்த வகையிலே வயதில் என்னை விட நினைக்கிறேன் குறைந்தவராக இருந்தால் கூட அனுபவங்களில், படிப்பில், கல்வியில், பண்பில், அன்பில் நீங்கள் நிறைந்து நிற்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய இதயமான நன்றியை. எங்களுக்கு இன்னும் உற்சாகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மேடைகளிலே நாங்களும் நிற்க வேண்டும் என்பதற்காக இன்னும் உழைக்க வேண்டியிருக்கு இல்லையா? நிச்சயமாக எனக்கு இதன் மூலம் இந்த பிரான்ஸ் மக்களுக்கு இந்த பேட்டி மூலம் என்னை அறிமுகம் செய்த தங்களுக்கும், அதாவது நாகலிங்கம், இந்திரா நாகலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தெரியுமா யாரென்று? ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். அருமையான ஒரு பாடலை பாடிய அந்த கலை பெருமகனுடைய மகனோடு நான் அருகில் நிற்கின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்றன. இதை விட என்ன வேண்டும்? வாழ்க கலை, வாழ்க தமிழ் மக்கள்.